இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பேச்சுவார்த்தை முடிச்ச வரைக்கும் நாங்கள் அறிவிக்க போகிறோம். இதுக்கு ஏன் இவங்க இவ்வளோ பதறாங்கன்னு தெரியலையே. நாங்கள் இப்போ எந்த தலைவராவது, எங்கள் கூட்டணி கட்சிகள் இருக்கிற எந்த தலைவராவது ஒரு முரண்பாடு இருப்பதாகவோ, எங்களுக்கு நியாயமான தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லைன்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? யாராவதுக்கு ஒரு வருத்தம் உண்டா? அப்போ எல்லாம் நாங்கள் சுமூகமாக பேசி கொண்டு இருக்கிற போது அந்த அடிதடி பண்ணிக்கிற அளவுக்கு போகுது திமுக கூட்டணி. ஒவ்வொரு தலைவரும் அதில் பேட்டி கொடுக்காத தலைவரே இல்லை. இந்த கேள்வி எங்கிருந்து வருது அப்படின்னா, இதுவும் இந்த திமுக செய்கிற சித்து விளையாட்டுன்னு தான் சொல்லுவோம். இவர்கள் இதை மீண்டும் மீண்டும் இப்படி பரப்பி விடுறது மூலமா, இப்படி செய்தி சொல்றது மூலமா அதிமுக தொண்டர்கள் ஒரு கட்டத்தில் சோர்வடைவாங்கன்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்துருவார்னு ஒரு தொண்டன் எதிர்பார்த்துட்டு வந்து, வள்ளியா ஐயோ விஜய் வள்ளியா நம்ம ஏன்ட்டு சோர்வடைவான் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. ஆனால் அதிமுக தலைமையிலிருந்து கடைசி தொண்டன் வரை தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் தேர்தல் வேலைகளையும் தொடங்கிட்டோம். எல்லா தொகுதிகளிலும் எங்கள் தேர்தல் வேலைகள் போய்கொண்டிருக்கிறது. எங்கள் கட்சி அங்கே ரெட்டையிலை நின்னாலும் சரி, இல்லை கூட்டணி கட்சியின் சின்னம் நின்னாலும் சரி, கட்சி தொண்டர்கள் அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கான வேலைகளை இப்போ தொடங்கிட்டாங்க. 2021 5 முனை போட்டி. அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு, திமுக இருந்துச்சு, கமலஹாசன் தனியாக நின்னார், டிடிவி அவர்கள் தனியாக நின்னாங்க, நாம் தமிழர் தனியாக நின்றுச்சு. 5 முனை போட்டி இருந்துச்சு. ஏதாவது ஒரு ஊடகம் 5 முனை போட்டி நினைச்சா? ஏதாவது ஒரு ஊடகம் விவாதம் நடத்துச்சு 5 முனை போட்டி? இந்த முறை கவனிங்க, 1.5 வருடங்களாக, ஒரு வருடத்துக்கு மேலாக ஊடகங்கள் 4 முனை போட்டி 4 முனை போட்டி 4 முனை போட்டின்னு சொல்லிகிட்டே இருக்கு. ஏன் சொல்லுது? ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அன்னைக்கு பிரியக்கூடாது, 2021 பிரியக்கூடாது, நேராக திமுக கொடுக்கணும். இன்னைக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரிக்கணும். அப்போ 4 முனைன்னு சொல்லி இவங்க வலுவாக்குற மாதிரி காட்டி, நீங்கள் சொல்லுங்கள், விஜயோ திரு சீமான் அவர்களும் முதலமைச்சராக போகிறாங்களா இந்த தேர்தலில்? 4 வரையில் யார் முதலமைச்சர்னு போடுறீங்க தலைப்பு தொலைக்காட்சியில் இருக்கா இல்லையா? யார் முதலமைச்சர்? விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா? நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் எடுத்த சர்வே எல்லாம் வச்சு கூட சொல்லுங்கள். உங்கள் சர்வேக்கே நான் வர்றேன், விஜய் முதலமைச்சர் ஆகிறாரா இல்லை சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரா? அப்புறம் எதுக்கு இந்த விளையாட்டு பண்ணுறீங்க? ஏன் ஊடகங்கள் இந்த வேலையை பண்ணுச்சு? ஊடகங்கள் பண்ண வைக்கப்பட்டன. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் நமது அம்மா நாளிதழினுடைய ஆசிரியருமான திரு கல்யாண சுந்தரம் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். 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 தேர்தல் நெருங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் அந்த சீட் அப்படிங்கிறது முடிவு செய்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஆமாங்க, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ சீட் முடிவு பண்ணுறதுக்கு பேசி முடிவு பண்ணுறதுங்கிறது ஒரு நார்மலான முறை. அதை இப்போ பேசி ஒரு கூட்டணி கட்சியும் நாங்கள் இவ்வளோ இடத்துல போட்டி போட விரும்புகிறோங்கிறத சொல்லுவாங்க. அப்போ கூட்டணி தலைமையேற்று இருக்கிற கட்சி இந்த இடங்கள் இவ்வளோ இடங்கள் கொடுத்தா நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், நம்ம கூட்டணிக்கு வெற்றிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்பதை பேசுவாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்குதே ஒழிய இதில் என்ன சிக்கல் இருப்பதாக எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிக்கல் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க வெளியே. திமுக சார்பு ஊடகங்களை வச்சு திமுக பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு உண்மையே இதில் புரியல, என்ன சிக்கல் இருக்குது? இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு கட்சி நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் வெளியே போனாங்களா? இல்லை திரு நரேந்திர மோடி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ எங்கள் பொதுச் செயலாளரோட ட்விட்டர் பேஜ் அன்ஃபாலோ பண்ணிட்டு ஓடுனாங்களா? இல்லை இங்கே இருக்கிற தலைவர்கள் அடித்து கொண்டாங்களா? ஏர்போர்ட்டில் உட்காந்து உள்ளுக்குள்ளே மேலிட பார்வையாளராக வந்தவருக்கு இங்கே இருக்கிற தலைவருக்கு அடிதடி நடந்துச்சா? இதெல்லாம் நடந்த கட்சியே எப்படின்ட்டு போயிடுச்சு. இதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், விரைவில் அறிவிப்போம், அவ்வளோதான். இப்போது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி என்ன ஸ்டேஜில் இருக்குது? இல்லை புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் அது இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் முடிஞ்சுன்னு அறிவிப்பார். நீங்கள் இப்போ அதுவும் பேச்சுவார்த்தை நிலைமையில் இருக்குது, முடிச்சு அறிவிப்பாங்க. அது இல்லை, இப்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக அதிமுக அப்படிங்கிறது இதான். ஏன்னா மேல்ட பொறுப்பாளரை பார்க்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இல்லை அது ஒரு சின்ன முரண்பாடுகள் இப்போ பேசப்பட்டு கொண்டு இருக்குது. அது பேசி எப்படி இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி தெரிவிச்சு ஆகணும். அதனால் அது வெளியிடணும். அது என்னங்கிறத வெளியே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை பேசுவோம். அதில் என்ன பெரிய முரண்பாடுகள் சண்டைகள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுடைய ஒரு நோக்கம் தெளிவான நோக்கமாக இருக்குது. நாட்டு மக்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த மோசடி ஆட்சியிலிருந்து பாதுகாக்கப்படணும் இங்கே தமிழ்நாட்டில்.
அதே மாதிரி புதுவை மக்கள் வந்து ஏமாந்து விடக்கூடாது. அப்போ இதில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதுக்கான வேலைகள் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளரும் அதில் அந்த கூட்டணி குறித்து பேசிகிட்டு இருக்கார். எனவே அது ரொம்ப சுமூகமாக ஃபைனலைஸ் ஆகி வெளியே வரும். அதனால் அது முரண்பாடு இருப்பதாக காட்டிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவையே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரும்போது இத்தனை தொகுதிகள் அப்படின்லாம் உடன்படிக்கை பண்ணி தான் கொண்டு வந்தாங்களா, இல்லை கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்களா? இதெல்லாம் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ண? நான் ஒரு கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர். எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இந்த விஷயங்கள் அவர் தான் முடிவு எடுக்கிறார், அவர் தான் பேசிகிட்டு இருக்கார். நான் ஒரு செய்தி தொடர்பாளராக எனக்கு வந்து கட்சியினுடைய நிலைப்பாடுகளை நான் தெளிவாக சொல்கிறேன். அவர் முதல்ல முன்கூட்டியே பேசியிருந்தாங்களா, இல்லை இனி தான் பேசுவாங்களா, அதெல்லாம் இல்லை. ரொம்ப சுமூகமாக கூட்டணி இருக்குதுங்கிறது மட்டும் வெளிப்படையான உண்மை. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இதெல்லாம் ஆமாம், கான்ஃபிடென்ஷியலாக வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு தேவையும் இருக்குது என்ன இல்லைங்களா? தேவை? ஏன் எதுக்காக வெளியே சொல்லணும்? இப்போ நாங்கள் எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறோம், நிற்க போகிறோங்கிறது எங்கள் கட்சிக்காரங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது தெரியுது. மக்களுக்கு அதே நேரத்தில் நாங்கள் சொல்லிட்டு போகிறோம். இது எதுக்காக நாங்கள் வெளியே சொல்லணும்? எனக்கு ஒன்றுமே இதில் புரியலையே. இப்போ நாங்கள் இது வெளிப்படையாக சொல்கிறதுக்கான வேலை இல்லையே. கூட்டணி கட்சிகளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம், எங்கள் தலைவர்கள் பேசிக்கிறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் இந்த கூட்டணிக்கு தலைவராக இருக்கிறார். அவர் மற்ற தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அது முடிவாகிற வரைக்கும் கான்ஃபரன்ஸில் வச்சுக்கிறதுல என்ன பிரச்சனை? அப்படி தானே வைக்கிறோம். அதுதானே வழக்கமே. அதுதானே இதில் என்ன புதிதாக நடக்குதுன்னு எனக்கு புரியல. இப்போ டெல்லி வரைக்கும் போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்த பிறகும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட முடிச்சிட்டோம் இவ்வளோ தொகுதி அப்படின்னு சொல்கிறதுல இன்னும் பேச்சுவார்த்தைகள் தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். மேபி இன்னும் சில இடங்கள் முடிவு செய்யப்படாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் இதை பரிசீலிங்க சொல்லியிருக்கலாம். என்ன வேணா நடந்திருக்கலாம் இல்லையா? இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரியும். இதில் சரி, நான் ஒரு பத்திரிக்கையாளர், நீங்கள் கட்சிக்காரங்க. இல்லை நான் என்னென்னா பத்திரிகையாளர்கள் இப்போ உங்களை சொல்ல நான் இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள் செய்கிற வேலையை மறுக்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேனே ஒழிய ஏதோ தவறு நடந்து விட்டது, இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் என்ன பிழைனே எனக்கு புரியல. பேச்சுவார்த்தை முடிச்ச வரைக்கும் நாங்கள் அறிவிக்க போகிறோம். இதுக்கு ஏன் இவங்க இவ்வளோ பதறாங்கன்னு தெரியலையே. நாங்கள் வந்து இப்போ எந்த தலைவராவது, எங்கள் கூட்டணி கட்சிகளில் இருக்கிற எந்த தலைவராவது ஒரு முரண்பாடு இருப்பதாகவோ, இந்த எங்களுக்கு வந்து நியாயமான தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லைன்னு ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? யாராவதுக்கு ஒரு வருத்தம் உண்டா? அப்போ எல்லாம் நாங்கள் சுமூகமாக பேசி கொண்டு இருக்கிற போது அந்த அடிதடி பண்ணிக்கிற அளவுக்கு போகுது திமுக கூட்டணி. ஒவ்வொரு தலைவரும், அதில் பேட்டி கொடுக்காத தலைவரே இல்லை. எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் அதிருப்தி, எங்களுக்கு கொடுக்கல. சிபிஐ வந்து பேச்சு, அப்புறம் எப்படியோ ஒரு சைன் பண்ணிட்டு போயிடுச்சு. சிபிஎம் இன்னும் தொங்கிட்டு இருக்குது. விடுதலை சிறுத்தைக்கு என்னென்னு தெரியல. காங்கிரஸ் படாத பாடுபட்டுச்சு. இந்த தேமுதிக என்ன நடந்திருக்குதுன்னு இது வரைக்கும் புரியல. எத்தனை தொகுதியில் கடைசியில் திமுக எதுவுமே தெரியாத அந்த கூட்டணி பற்றி அதைத்தான் நம்ம விமர்சிக்கணும், அதைத்தான் பேசணும் மொழிய. எங்கள் கூட்டணி சுமூகமாக போயிட்டு இருக்கு. எல்லா தலைவர்களும் ஒரே ஒத்த கருத்தோடு நடைபோட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதை ஏன் போய் இவங்க தோண்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இப்போது தேர்தலுக்கு ரொம்ப முன்னாடியே தயாராகணும்ல, யார் யார் எந்த தொகுதிகளில் போட்டிடுறாங்க. இன்னொரு சிக்கல் இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியில். இப்போது ஏசி சண்முகம் வராங்க, பாரிவேந்தர் வராங்க. இவங்கெல்லாம் எவ்வளோ அவங்களுக்கு தொகுதி கொடுக்க போகிறாங்க, அந்தந்த தொகுதிகளில் அவங்க தயாராகணும்ல. இல்லை, இதில் நீங்கள் எல்லா காலகட்டத்திலையும் இந்த மாதிரி கூட்டணிகள் கடைசி நேரத்தில் கூட இன்னும் கூட்டணியில் அறிவித்து தொகுதிகள் எல்லாம் பேசப்பட்டு எல்லாம் வந்த பிறகு கூட சில மாற்றங்களை கொண்டு வருவதெல்லாம் உண்டு. ஒரு 20 நாள் போதுமா? இல்லை நீங்கள் கடைசி நீங்கள் எப்படி இருந்தாலும் 30ஆம் தேதி நம்ம அறிவிச்சே ஆகணும் இல்லைங்களா? ஏன்னா வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கும். அதுக்குள்ளே தான் அறிவிப்போம். எப்போவுமே அப்படி தான் நடக்கிறதா வழக்கம். எனக்கு தெரிஞ்சு அது அப்படி தான் வழக்கம் எல்லா இதுலேயுமே. நீங்கள் மக்கள் நல கூட்டணியில் உருவானதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. அது சரியாக வரலேன்னு சொல்லி இறங்கி தாப்பாண்டியன் போன்றவங்கெல்லாம் போய் விஜயகாந்த் சந்தித்தது, அது ஏதோ ஒரு தேர்தல். அந்த தேர்தல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடைசி நேரம் வரைக்கும் அப்படியான கூட்டணி கட்சிகளுக்குள்ளான அப்படியான பேச்சுவார்த்தைகள் நடப்பது உண்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த தேர்தல் முடிகிற வரைக்குமே கூட நீங்கள் பாருங்கள், கூட்டணி கட்சிகளிடம் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாத ஒரு கூட்டணின்னா அது என்டிஏ கூட்டணி தான். இங்கே சரிதானுங்களே, எல்லாருமே சுமூகமாக நிற்கிறார்கள். அப்போ எங்கள் ஒரு பொறுப்புள்ள கூட்டணி தலைவராக எங்களுடைய தலைவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அதில் எந்த சிக்கலுமே வரல அப்படிங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எப்போ அறிவிப்போங்கிறது நீங்கள் கவலையப்படாதீங்க. 30ஆம் தேதிக்குள்ளே கட்டாயம் அறிவிச்சிருவோம். யாருக்கு எவ்வளோ சீட்டு, யார் எங்கெங்கே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத அறிவிச்சிருவோம். இப்போது போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஐஜேகே, ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் தாமிர சின்னத்தில் போட்டிட்டாங்க. இப்போ இந்த முறை தாமிர சின்னத்தில் போட்டிடுவாங்களா, ரெட்டை இலையில் போட்டிடுவாங்களா தெரியல. எங்கள் பொதுச்செயலாளர் அறிவிச்சு வருது எனக்கு தெரியும். இல்லை, அது ஒரு உங்களுக்கு தெரியல. உண்மையிலே எனக்கும் தெரியல. ஏன்னா இதெல்லாமே கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள். இது வந்து கட்சி தலைமை வந்து இன்னும் யாருக்கும் அது சொல்லலை. நான் என்னுடைய ஊகத்தையெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது இல்லையா? அதனால் கட்சி தலைமை அறிவிக்கிற போது அது தெரியும். தாவேக்காவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க
அதனால தான் இவ்வளோ ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு ம். அப்படிங்கிற செய்தி வருது. அது ம் இபிஎஸ் அதை மறுக்கிறாரு, ம் டோட்டலாக மறுக்கிறாரு. இப்போ கூட மறுத்திருக்காரு. ம். தாவேக்காவும் மறுக்கிறாங்க. இதை தாண்டி ஏதாவது பேச்சுவார்த்தை போச்சுதா? இல்லை அதான் இப்போ எனக்கு இருக்கிற இதில் இருக்கிற வியப்பு என்னென்னா, ம். தமிழ்நாட்டில் என்டிஏவினுடைய தலைவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். ம். என்டிஏ கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடக்குதா தாவேக்காவுடன் கேட்குறாங்க. ம். இல்லைன்னு மறுத்துட்டார். ம். விஜய் அவர்களினுடைய தாவேக்கா கட்சிக்கு தலைவர் விஜய், ம். அவரும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு மறுத்துட்டார். ம். இதை தாண்டி பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்கிற கேள்வி எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது? 2 பேர் தான் மேக்சிமம். ம். நீங்கள் இப்போ எங்கிட்ட எல்லாம் பேசி நான் ஏதாவது சொல்லிட்டு போனாங்கன்னு எடுத்துக்கிற செய்தி தொடர்பாளர். ஆனால் கட்சியினுடைய கூட்டணியினுடைய தலைவர் அறிவிச்சிட்டாரு, அங்கே கட்சியினுடைய தலைவரும் சொல்லிட்டாரு. ம். அப்புறம் இந்த கேள்வி எங்கிருந்து வருது? இந்த கேள்வி எங்கிருந்து வருது அப்படின்னா, இதுவும் இந்த திமுக செய்கிற சித்து விளையாட்டுன்னு தான் நான் சொல்கிறேன். ம். இவர்கள் இதை மீண்டும் மீண்டும் இப்படி பரப்பி விடுறது மூலமாக, இப்படி செய்தி சொல்கிறது மூலமாக அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு கட்டத்தில் சோர்வடைவாங்கன்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்துருவார்னு ஒரு தொண்டன் எதிர்பார்த்துட்டு இருந்து, ஓ வள்ளியா, ஐயோ விஜய் வள்ளியா, நம்ம கூட ஏன்ட்டு சோர்வடைவான் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க இவங்க. ஆனால் அதிமுக தலைமையிலிருந்து கடைசி தொண்டன் வரை தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் தேர்தல் வேலைகளையே தொடங்கிட்டோம். எல்லா தொகுதிகளிலும் எங்கள் தேர்தல் வேலைகள் போய்கொண்டிருக்கிறது. எங்கள் கட்சி அங்கே ரெட்டையிலை நின்னாலும் சரி, இல்லை கூட்டணி கட்சிகளின் சின்னம் நின்னாலும் சரி, கட்சி தொண்டர்கள் அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கான வேலைகளை இப்போ தொடங்கிட்டாங்க. எனவே நாங்கள் அதில் தான் எங்கள் கவனத்தை செலுத்திட்டு இருக்கிற மொழியே, இது வந்து ஒரு பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி தானே இல்ல ஒழிய ஒரு அது உண்மை. அதுக்கான ரீசன்ஸ் இருக்குல்ல, சர்க்கம்ஸ்டன்ஷியல் ரீசன்ஸ் அப்படிங்கிறது. ஏன் இவ்வளோ எப்போவுமே அதிமுக முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, தொகுதி பங்கீட முடிச்சிருவாங்க, வேட்பாளர் லிஸ்ட்டை கூட அறிவிச்சிருவாங்க. பட் இப்போ தாவேக்காக்காக தான் இவ்வளோ நாள் டிலேயாக போயிட்டு இருக்கு. இல்லைங்க, இப்போ நீங்கள் போன முறை எங்களது கூட்டணியே இப்போ இல்லை. அதிமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியே இல்லை. அப்புறம் நாங்கள் கடைசியில் தான் அறிவித்தோம். தேர்தல் தேதியெல்லாம் அறிவித்து அதன் பிறகு தான் வேட்பாளரை அறிவித்தோம். இதுக்கு என்ன வேறு எந்த கட்சியோட பேச வேண்டிய தேவையும் கூட அன்றைக்கி எங்களுக்கு இல்லை. தேமுதிக தான் இருந்தாங்க, அதில் ஏதோ ஒரு சின்ன இது, மற்றபடி ஒன்றும் பெரிய கூட்டணி இதில் இல்லை. தனிச்சு தான் நாங்கள் நின்று கிட்டத்தட்ட. அப்போவும் கூட நாங்கள் அந்த காலத்தை எடுத்துக்கொண்டு கடைசியில் அந்த நேரம் நெருங்குகிற போது தான் நாங்கள் அறிவிக்கிறோம் வேட்பாளரை. அதுக்கு ஏன் சில நீங்க தாவேக்கா கூட பேசலை? இல்லை, தாவேக்கா கூட பேச வேண்டிய தேவை இல்லை. இப்போ என்னென்னா, எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு விஷயத்தை ஓராண்டுக்கு முன்னாடியே அறிவித்தார். நீங்கள் ஏன் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேள்வி கேட்ட போதே அவர் தெளிவாக சொன்னார், பாரதிய ஜனதாவுக்கு எங்களுக்கும் கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிற தேவை என்ன? திமுக என்கிற இந்த கட்சி இந்த தமிழ்நாட்டை நரவேட்டையாடி கொண்டிருக்கிறது. இந்த கட்சியை அப்புறப்படுத்துவதற்கு, திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை கொண்டு இருக்கிற எல்லாரும் ஓரணியில் திரளுங்கள்னு சொன்னார். அதுதான் நாங்கள் வச்ச அறைகோல். அப்போ அதில் தான் எங்களோட முரண்பட்டு நின்று பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணிக்குள்ளே வர்றோம். அதே மாதிரி திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவரே குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல் எங்களுக்குள்ள சில கருத்து மாறுபாடுகள் இருந்துச்சு. ஆனால் ஒரு நோக்கம் புனிதமாக இருக்கும்போது, திமுக என்கிற இந்த தீய சக்தி இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான அந்த நோக்கம் இருக்கிற போது நாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி உள்ளே வரோம். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படித்தான் உள்ள வர்றாங்க, ஏனைய கட்சிகள் எல்லாம் அப்படித்தான் ஒன்று சேர்றாங்க. அப்போ ஒரு தேவையின் அடிப்படையில் உருவாகுது. இந்த எங்கள் பொதுச் செயலாளர் வைத்த அந்த முழக்கம், அந்த அறைகோல் என்பது அது விஜய்க்கும் சேர்த்து தான், அது சீமானவர்களுக்கும் சேர்த்து தான், எல்லாருக்கும் சேர்த்து தான். உண்மையான சிந்தனை உங்களுக்கு திமுகவை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தணுங்கிற உண்மையான அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரணியில் நிற்போம் அப்படிங்கிறதா சொல்லப்பட்ட செய்தி. அதை நாங்கள் தனியாக போய் விஜயெல்லாம் கூப்பிடல, தனியாக போய் நான் சீமானவர்களை நாங்கள் கூப்பிடல, புரியுதுதானுங்களா? இது ஒரு வெளிப்படையான முழக்கம். ஆனால் அவங்க கூட அப்புறம் போய் தனியாக பேச வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன வருது? அவங்க ஏதோ ஒரு உயரத்தில் அவங்க ஒரு இதை சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் தனிச்சு நிற்போம், கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் ஒரு நாள் அதிமுக கேட்காது. இப்போ தனியாக கூப்பிடல. முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் 2011, அதுக்கு முன்னாடி 2001 இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் கடிதம் போவாங்க, நம்ம இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு தமாகவோட கடித போக்குவரத்தெல்லாம் இருந்திருக்கு. அவங்க கடிதம் அனுப்புவாங்க, அப்புறம் நேராக வீட்டில் வந்து சந்திப்பாங்க. இப்படியெல்லாம் கூட்டணி உருவாகிறதுக்கு இந்த மாதிரிலாம் நடவடிக்கைகள் இருக்கும். அப்படியான முயற்சிகளை ஏன் செய்யலை சார்? அந்த முயற்சி செய்வது தப்பிழை இல்லை. முதல்ல அது சரிதான். எல்லா கட்சியும் நாங்கள் வந்து இந்த வாய்ப்பு இருக்கிற கட்சிகளை, நம்ம இந்த திமுகவை அப்புறப்படுத்தணும் ஒரே நோக்கத்தில் இருக்கிற கட்சிகள் எல்லாத்துக்கூடையும் பேசலாம். ஆனால் இப்போ தாவேக்கா போன்ற கட்சிகள் வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சியை தான் ஏற்போம், நாங்கள் வந்து இவ்வளவு இடங்கள் நிற்போம், எங்கள் தலைவரை இப்போ முதலமைச்சராக ஏற்றுக்கிறவங்க கூட தான் நாங்கள் நிற்போம் என்று சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் அது கவைக்குதவாத பேச்சு என்பதை அதிமுக எப்போவோ கெஸ் பண்ணிடுச்சு. புரியுதானுங்களா? நான் ஒரு சாதாரண செய்தி தொடர்பாளர் நிலையிலேருந்து சொல்கிறேன். அதனால் இவர்களோடு பேசுவதால் உருப்படியாக என்ன நடந்து விட போகுது? இல்லை, ஓட்டு இப்போது திமுகவுக்கான 5 ஆண்டுகள் ஆட்சிக்கான ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் புதிதாக இன்னொரு கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய. அதைத்தான் உருவாக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதைத்தான் வந்து இது அதை முறியடிக்கணும்ல. அதை முறியடிக்கிறது இந்த வகையில் தான் முறியடிக்க முடியும். இப்போ நீங்கள் முறியடிக்கிறதுக்காக விஜய் முதலமைச்சர் நேற்று எல்லாரையும் பின்னாடி போய் சொல்கிறீங்களா? என்ன பண்ணுறது? இதில் குறைந்தபட்சம் அரசியல் புரிதல் இருக்கிறவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம். என்ன போய் பேசுவீங்க?
அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரச்சாரத்தை திமுக திட்டமிட்டு தான் கட்டமைக்குது. இது 4 முனை போட்டி 4 முனை போட்டின்னு 1½ வருடமாக திமுக பேச வைத்திருக்கிறது ஊடகங்களை. நான் அதைத்தான் பல முறை மேடைகளில் கேட்டேன். 2021 5 முனை போட்டி. அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு, திமுக இருந்துச்சு, கமலஹாசன் தனியாக நின்னார், டிடிவி அவர்கள் தனியாக நின்னாங்க, நாம் தமிழர் தனியாக நின்றுச்சு. 5 முனை போட்டி அன்றைக்கி. ஏதாவது ஒரு ஊடகம் 5 முனை போட்டின்னு எழுதுச்சா? ஏதாவது ஒரு ஊடகம் விவாதம் நடத்துச்சா 5 முனை போட்டின்னு? இந்த முறை கவனிங்க, 1½ வருடங்களாக, ஒரு வருடத்திற்கு மேலாக ஊடகங்கள் 4 முனை போட்டி 4 முனை போட்டி 4 முனை போட்டின்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஏன் சொல்லுது? ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அன்னைக்கு பிரியக்கூடாது. 2021 பிரியக்கூடாது, நேராக திமுகவுக்கு விழுகணும். இன்றைக்கி அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரியணும். அப்போ 4 முனைன்னு சொல்லி இவங்க வலுவாக்குற மாதிரி காட்டி, நீங்கள் சொல்லுங்கள், விஜயோ திரு சீமான் அவர்களோ முதலமைச்சராக போகிறாங்களா இந்த தேர்தலில்? ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். மக்கள், சாதாரண மக்களுக்கு தெரியாதா? அப்போ போட்டி உண்மையில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். ஆனால் இவர்கள் 4 முனை போட்டிங்கிற இந்த பிம்பத்தை கட்டுனதே இதுக்காக தான், இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பிரிக்கிறதுக்கு. இப்போ அதை நாங்கள் பிரச்சாரத்தின் மூலமாக தான் முறியடிக்கிறோம். திமுகவை உண்மையிலேயே வெறுக்கிறவர்கள், திமுகவின் ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது என்கிற சிந்தனை கொண்டவர்கள் தாவேக்காலையும் இருக்கிறாங்க, நாதாக்காலையும் இருக்கிறாங்க, நாம் தமிழர்லையும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களையும் அறியாமல் திமுகவின் வெற்றிக்கு அவர்களை பயன்படுத்துகிறது. இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு போடுற ஓட்டோ, திமுகவை வெறுக்கிற ஒருத்தர், திமுக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டார்னாவோ அல்லது தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டார்னாவோ அவர் திமுக வெள்ள உழைக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு வாக்கை திமுக வெள்ள கொடுக்குறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இப்படி ஒரு சூழ்ச்சிகரமான வேலையை திமுக செய்து வைத்திருக்கிற நேரத்தில் நாங்கள் அதை பிரச்சாரத்தில் உடைக்கிறோம். உண்மையில் திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அளிக்கப்பட வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் வெற்றி அடைந்து அந்த திமுகவை அப்புறப்படுத்துகிற இடத்துல இருக்குது. எனவே இந்த வாக்குகளை பிரிக்காதீங்கன்னு நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்கிறோம். இதுதான் நாங்கள் பிரச்சார வழி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி நான் வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை ஆதாரமெல்லாம் வைக்க முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், சீமானவர்களும் விஜய் அவர்களும் தெரிந்ததை செய்கிறார்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சீமானவர்களையும் விஜய் அவர்களையும் திமுக சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? இதிலிருந்து, இந்த சூழ்ச்சி வலையிலிருந்து கொஞ்சம் சிந்திக்கிற அந்த கட்சியில் இருக்கிற அந்த வாக்காளர்கள், அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற வாக்காளர்கள் வெளியே வர வேண்டும். இவர்களை விட்டுவிட்டு உண்மையில் திமுகவை வெளியேற்றுவதற்கான உருப்படியான மாற்றாக நிற்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவர்கள் வாக்குகளை தர வேண்டும். சார், இப்போ இதுக்கு முன்னாடி 5 முனை போட்டின்னு சொல்லலை, இப்போ 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அதிமுகவிலேருந்தே ஒப்பீனியன் போல்லாம் எடுத்திருப்பீங்க. ஒரு 50 பேர்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் போல் எடுக்கும்போது தாவேக்காக்கு, டிவிகேக்கு வாக்களிப்பேன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க? இல்லை, இந்த ஒப்பீனியன் போல் எடுக்கிறவங்களுமே சும்மா யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்கல்ல சார். யாருக்கிட்ட போய் கேட்குறோன்னு இருக்குல்ல. இப்போ யாருக்கிட்ட போய் இப்போ நீங்கள் விசைத்தறியாளர்கள் இருக்கிறாங்க, கோயம்புத்தூர், திருப்பூர், இதில் ஈரோடு விசைத்தறியாளர்கள் இருக்கிறாங்க. ஒரு 1.5 லட்சம் குடும்பங்கள் இருக்கும். போய் எடுங்களேன், எத்தனை பேர் தாவேக்காக்கு போடுறேன்னு சொல்கிறாங்க பார்ப்போம். விசைத்தறி ஊழியர்கள் எடுங்க, பாதிக்கப்பட்டு இருக்கிற மீனவர்களை போய் எடுங்க, இஸ்லாமிய சிறைவாசிகளை இன்றைக்கு விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றிருக்கிற திமுக அந்த இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிற இடத்துல போய் எடுங்க. சார், நீங்கள் சாலையில் போய் நிற்கிறீங்க, சாலையிலேருந்து ஏதோ ஒரு பணிக்காக போய் கொண்டு இருக்கிற ஒருத்தரை போய் எடுக்கிறீங்க. இவங்க தான் இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்தை பிரதிபலிக்கிறார்கள் மாதிரி நீங்கள் காட்டினீங்கன்னா இதில் என்ன நியாயம் இருக்க முடியும்னு நான் கேட்குறேன். நான் இதைத்தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறேன். தமிழ்நாட்டின் மிக பிரபலமான ஒரு பத்திரிகை 2019 ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. கருத்து கணிப்பின் முடிவில் நாம் தமிழர் கட்சி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுதுன்னு வருது. அவங்க கருத்து கணிப்பையும் நிறுத்தி வச்சுட்டாங்க வெளியீடில். என்னடா இது பெரிய புரட்சி ஏதாவது நடக்க போகுதான்னு சொல்லிட்டு இதை அதனுடைய சீஃப் எடிட்டர் எனக்கு சொன்னார். ஏன் வெளியீடில் கடைசியில் வெளியே பார்த்தா நாம் தமிழர் கட்சி 2ஆம் இடத்தை நெருங்க கூட முடியல. ஆனால் கணிசமான ஓட்டுகளை வாங்கினாங்க. அதை நம்ம இருக்கல, கணிசமான ஓட்டுகளை வாங்கினாங்க. ஆனால் 2ஆம் இடத்தை கூட நெருங்க முடியல. அப்படின்னா இதுதான் பிரச்சனை. இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த 2 கட்சிகளும் ஓட்டே வாங்காது, 2 6% வாங்குன்னு நான் சொல்லலை. அவங்களுக்குன்னு சில ஓட்டுகளை வாங்குவாங்க. அந்த ஓட்டுகள் அவங்களுக்கான ஓட்டுகளாக அப்படியே இருக்கும். ஆனால் இவர்கள் வென்று ஆட்சி அமைக்கப் போவதில்லை. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். சரிதானுங்களா? ட்ராக் ரெக்கார்டு படி நான் சொல்கிறேன், நிரூபிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிய அடிப்படையில் நான் சொல்கிறேன். அப்போ இவங்க 2 பேரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாத இடத்துல இருக்கிறவங்கள 4 முனை போட்டி நீங்கள் கொண்டு வந்தீங்க. அவர்கள் 3 முனைன்னு கூட சொல்லியிருக்கலாம், மாற்று அரசியல் ஒரு முனைன்னு. சரிதானுங்களா? இது மாற்றுங்கிறது 2வது. ஆனாலும் கூட அப்படி சொல்லியிருக்கலாம். அதையும் கூட இல்லாமல் நீங்கள் 4 முனை போட்டின்னு இவங்களை கொண்டு வர்றது, அவர்கள் ஏதோ வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடுவார்கள். 4 யார் முதலமைச்சர்னு போடுறீங்க தலைப்பு தொலைக்காட்சியில் இருக்கா இல்லையா? யார் முதலமைச்சர்? விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா? நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் எடுத்த சர்வே எல்லாம் வச்சு கூட சொல்லுங்கள். உங்கள் சர்வேக்கே நான் வர்றேன், விஜய் முதலமைச்சர் ஆகிறாரா இல்லை சீமானவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரா? அப்புறம் எதுக்கு இந்த விளையாட்டு பண்ணுறீங்க? ஏன் ஊடகங்கள் இந்த வேலையை பண்ணுச்சு? ஊடகங்கள் பண்ண வைக்கப்பட்டன.
திரைமறைவிலிருந்து ஊடகங்கள் இயக்கப்படுகின்றன. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் இந்த பெண் நிறுவனத்துடைய வேலையே இதுதான். இந்த பெண் நிறுவனம் இன்றைக்கி என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னா, ஆட்சி செய்கிற போது செய்திருக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்களையும் மூடி மறைத்துவிட்டு ஸ்ட்ராட்டஜி மூலமாக வெற்றி பெற்றுவிட முடியும்னு நினைக்குது. அப்போ மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் என்பதற்கு தான் இவர்கள் வந்து வேலை செய்கிறார்கள். நீங்க நல்லா எல்லாம் யோசிச்சு அதெல்லாம் பாருங்க. முறியடிக்க முடியாது அதிமுக. முறியடிக்கிறோம் நாங்க. அதிமுகக்கு அதுக்கான வலிமையான ஐடி விங் ஸ்ட்ரென்த் இல்லையா? இல்லை, ஐடி விங் இருக்கு. ஐடி விங் மட்டுமல்ல, ம். எல்லா விங்கும் சேர்ந்து தான் வேலை செய்கிறோம். ஏன் அது செய்ய முடியலன்னு இருக்கேன். இல்லை இல்லை நீங்க ஒரு ஊடகத்தையோ இல்லைன்னா இன்னொருத்தருடைய ஐடி விங்கையோ பலம்னு சொல்ற இடத்தில் எங்க பக்கம் இந்த பலம் இல்லைன்னு அப்படி இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் ஐடி விங்க பலம்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஏன் செய்ய முடியல? அந்த ஒரு சூழ்ச்சி ஒருத்தம் பண்ணுறான் சார். நாங்கள் சூழ்ச்சியை உடைக்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சூழ்ச்சி பண்ணி வெற்றி பெறணுங்கிற சிந்தனை எங்கள் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் எங்கள் பொதுச் செயலாளருக்கு இல்லை. இல்லை, இது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம்ல. நீங்க சூழ்ச்சின்னு சொல்றீங்க, இது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜியில் வந்து சூழ்ச்சி பண்ண வேணும், பண்ணுறதும் ஸ்ட்ராட்டஜி தான், சூழ்ச்சியை உடைக்கிறதும் ஸ்ட்ராட்டஜி தான். சரிதானுங்களா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து சூழ்ச்சி பண்ணுறதா இருக்குன்னு நான் சொல்கிறேன். என்ன சூழ்ச்சிங்கிறதே நான் சொல்கிறேன்ல. இது நடந்திருக்கா இல்லையா 1.5 வருஷமா? நீங்கள் எடுத்து பாருங்க. இல்லைன்னா 2021 இருந்துச்சு கல்யாணம் சொல்லி நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு எங்கிட்ட சொல்லுங்கள். நான் நேரடியான எவிடன்ஸோடு தானே பேசுகிறேன். அப்போ சூழ்ச்சி நடந்திருக்கு. இதை உடைக்கிறதுக்கு இப்போ நான் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது கூட இதை உடைக்கிறதுக்கான வேலை தான். இன்றைக்கி இந்த நான் பேசிகிட்டு இருக்கிறதை வந்து இன்றைக்கி மக்கள் பார்க்குற மக்கள் இந்த வீடியோ பரவுகிற போது மக்களுக்கு இந்த உண்மை புரியுமில்ல. ஆமாம், கரெக்டாக தானே பேசுகிறான்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நாங்கள் எதுக்கு நீங்கள் எங்கள் கட்சியில் குறைவாக பேசுகிறாள் நான் தான். நான் வந்து இந்த 16-17 நாளில் நான் கிட்டத்தட்ட 56 கூட்டங்கள் பேசியிருக்கேன். ஒரு நாளைக்கு 5 கூட்டம், 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் போடுறாங்க திருமணி கூட்டங்களில். நான் 56 கூட்டங்கள் பேசியிருக்கேன். அது போக இன்றைக்கி வந்து நான் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுகிறேன். என்னை போல் எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் என்னை விட அதிகமாக அவர்கள் உழைக்கிறார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்கள் எல்லாரையும் தாண்டி உழைக்கிறார். அப்போ நாங்கள் தொடர்ந்து பரப்புரைகள் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். எங்களுடைய ஐடி விங் நல்லா தானே வேலை செய்யுது. என்ன எங்கள் ஐடி விங்கில் என்ன உங்களுக்கு குறை இருக்குது? எங்கள் ஐடி விங் நேர்மையான என்ன செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த செய்திகள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே நான் உங்களுக்கு சொல்றேன், பண்றாங்களா? பண்றாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எக்ஸ்போஸ் பண்றாங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். நாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் கொடுமை, திமுக அமைச்சரே உண்மையில் அதில் இன்வால்வ்டு. அதைத்தான் நாங்கள் சொன்னோம். யார் அந்த சார்னு கேள்வி கேட்டு அதை அம்பலப்படுத்தி அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கு முதலில் களத்தில் நின்னதே அதிமுகவின் ஐடி விங் தான். நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? இன்றைக்கி விளாத்திக்குளம் பிரச்சனை, வேங்கை வயல் பிரச்சனை, எந்த பிரச்சனையில் எங்கள் ஐடி விங் பின்தங்குச்சுன்னு நீங்கள் சுட்டி காட்டுங்க. இந்த 5 ஆண்டுகளில் இந்த 3 தான் சுட்டி காட்ட முடியுது. இல்லை நான் எடுத்துக்காட்டுக்கு இதை சொல்கிறேன். இல்லை இந்த 3 தான் மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகிருக்கு. அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் இப்போ திமுகவினுடைய இந்த கஞ்சா விற்பனையை எடுத்து எங்கள் ஐடி விங் தான் பிரச்சாரம் பண்ணிச்சு, சே நோ டு டிஎம்கே அண்டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி. அது எவ்வளோ பெரிய கேம்பெயின், அது மிகப்பெரிய கேம்பெயின், பெரிய வெற்றி அடைஞ்ச கேம்பெயின். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு எதிர்வினையை உருவாக்கி இல்லை. நீங்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா இருக்கு, மதுப்புழக்கம் அதிகமா இருக்கு, எல்லா கிராமங்கள்லயும் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற நம்ம இருக்கல. ஆனால் அதை அதிமுக ஒரு பெரிய இஷ்யூவா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்பதால் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு எல்லா மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. நான் ஒரு மேடையில் ஏறி பேசுகிறேன்னா நான் எப்பவுமே மேடையில் பேசுகிற போது அந்த ரிசீவ் பண்ணுறவங்களோட முகத்தை பார்த்து பேசுகிற பழக்கம் எனக்கு உண்டு. நீங்கள் அப்படி பேசுகிற போது சாதாரண குடும்பங்களிலிருந்து வர்ற தாய்மார்கள் இந்த கஞ்சா போது இல்லாத இடம் இருக்காமான்னு கேட்டால் தலையாட்டி ஆமாம் என்று வேதனையோடு அவர்கள் ஏற்றுக்கொள்கிற காட்சி நான் பார்க்குறோம். நான் அப்போ என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடம் வரைக்கும் இதை நம்ம கொண்டு போய் சேர்த்தி இருக்கிறோம். இந்த செய்திகளை மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. போய் சேராத மாதிரி தோற்றத்தை இந்த ஊடகங்கள் உருவாக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதிமுகவின் ஐடி விங்க திமுகவின் ஐடி விங் கூட ஒப்பிட்டு பார்க்குறீங்க. அதுதான் பிழைன்னு நான் சொல்கிறேன். திமுகவின் ஐடி விங் அறம் இல்லாமல் செயல்படுகிற ஒரு அமைப்பு. அதுக்கு எந்த அறம் கிடையாது. அது என்ன வேணால் எழுதும், எவ்வளவு வேணாலும் இழிவாக எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர்களை பற்றி பேசும். அது அருவருக்கத்தக்க அரசியல் பிரச்சாரத்தை செய்யும். ஏன்னா அது கருணாநிதி அவர்களிலிருந்து உருவாகி வந்த அமைப்பு அது. அதனால் அது அப்படித்தான் இருக்க முடியும். ஆனால் அதிமுகவின் ஐடி விங்க நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அதிமுகவின் ஐடி விங் வேலை செய்கிறது, என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை மிகச்சிறப்பாக தான் செய்து கொண்டிருக்கிறது. எல்லா விங்கும் அதிமுகவில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எல்லாரையும் விட அதிகமாக எங்கள் பொதுச் செயலாளர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அதெல்லாம் கேள்விக்குட்படுத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இந்த இடங்கள்ல எல்லாம் நீங்கள் இப்படி போராடி இருக்கலாம் என்று நீங்கள் எங்களுக்கு யோசனைகள் சொல்லுகிற போது நாங்கள் அதையெல்லாம் ஏற்றுத்தான் கொடுக்குறோம். நாங்கள் அதில் சரி, அது என்ன உங்களுடைய கருத்து. ஆனால் அறத்திற்கு உட்பட்ட வழியில் எப்படி அதை அணுக வேண்டுமோ அந்த வகையில் அதிமுக அணுகி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை படுகொலை செய்யப்பட்டது, இந்த இஷ்யூவை உண்மையாகவே அதிமுக கையில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் தான் பாஜகவும் அதிமுக இப்போ தான் நெருங்கி ஒரு போராட்ட களத்துக்குள்ளே வராங்க. இவ்வளோ நாள் அது வரலையே.
சார் இதில் இந்த போராட்ட முறைகள்லேயே ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிமுக இன்னைக்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சி. இந்த போராட்டங்களை சட்டமன்றத்திற்குள்ளாக வைத்து சட்டமன்றத்திற்குள்ளே தோலுரிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற கட்சி அதிமுக. நீங்கள் போராடல என்று சொல்லுகிற போது நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தாவேக்காவை பார்த்து இந்த கேள்வி கேட்பது ரொம்ப நியாயமானது. ஏன்னா அவங்களுக்கு உள்ள சட்டமன்றத்தில் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அப்போ மற்ற கட்சிகள் ரெப்ரசன்டேஷன் இல்லாத கட்சிகளும் நீங்கள் நாங்கள் சட்டமன்றத்திற்குள்ளாகவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நீங்கள்லாம் பேசுகிற காரணமே நாங்கள் தான். எடப்பாடி அவர்கள் பேசினாரு. நான் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து போராட்ட களத்தை இந்த பிரச்சனையில தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் ஓராண்டுகள் அவங்க இணைந்த பிறகும் இந்த போராட்டத்தில் மட்டும்தான் 2 பேரும் இணைகிறாங்க. அதை நான் சொல்ல வரேன். அப்போ சட்டமன்றத்திற்குள்ளே நாங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு இத்தனை தூரம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அம்பலப்பட்டதுக்கே அங்கே சட்டமன்றத்துக்குள்ளே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் பொதுச் செயலாளர் ஆற்றிய பணி தான் காரணம். அதை தாண்டி அதிமுக இந்த 5 ஆண்டுகளில் களத்தில் சட்டமன்றத்திற்கு வெளியே மக்கள் போராட்டங்களாகவே 40க்கும் மேற்பட்ட முறைகள் தமிழ்நாட்டின் தலைநகரங்களில் மக்களை திரட்டி நாங்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்துருக்கிறோம். உண்ணாவிரத போராட்டத்தில் எங்கள் பொதுச் செயலாளரை கைதாயிருக்கிறாரு. எவ்வளவோ போராட்டங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்திருக்கோம். கூட்டணி அமைந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியும் அதுக்கு முன்னாடி அவங்களும் அதுக்கான போராட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த போதும் சரி, திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் தலைவராக வந்திருக்கிற போதும் சரி, அவர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணியாக நாங்கள் இந்த தேர்தல் நெருங்குகிற போது அவர்களும் போராடி இருக்கிறார்கள், நாங்களும் போராடி இருக்கிறோம். இப்போ தானே ஒரு மேடையில் நிற்க வேண்டி வருது. நீங்கள் அதுலேயும் கூட கவனிங்க, எங்கள் மேடைகளெல்லாம் நாங்கள் எப்போ போல் நிற்கிறோம். எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் இருக்கிறாங்க. நாங்கள் 10 வருஷமாக 14 வருஷமாக கூட்டணியில் இருக்கிறோம் சொல்லி கொண்டு இருக்கிற அந்த பக்கம் இருக்கிற இண்டு கூட்டணி ஒரு கூட்டணி சேர்ந்து இன்னும் ஒரு பொதுக்கூட்டம் கூட போட முடியல. ஒரே ஒரு பொதுக்கூட்டம் கூட கூட்டணி தலைவர்களை வச்சு போட முடியல. இந்த நிலைமை அதிமுக கூட்டணியில் இல்லை, என்டிஏல இல்லை. நாங்கள் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, எல்லாரும் ஒரே மேடையில் இருக்கிறோம், எல்லாரும் ஒத்த கருத்தோடு இருக்கிறோம், சுமூகமாக நிற்கிறோம். கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா அதிமுகக்காரர் உயிர் கொடுத்து போராடி அவர் வெல்ல வைப்பான். அதிமுக ஒரு தொகுதியில் நிற்குதுன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ் மாநில காங்கிரஸும் இன்னபிற கட்சிகளோ முழுமையான உழைப்பை கொடுத்து அவர்கள் அதிமுகவை வெல்ல வைப்பாங்க. அந்த சுமூக உறவோடு நாங்கள் இருக்கிறோம். எனவே அது எங்களோட நல்லா இருக்கிறோம். இப்போ போராட்ட களங்களுக்கு இப்போ தேர்தல் நெருங்குற போது 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி தனித்தனியாக பண்ணியிருக்கோம். அதில் என்ன பிரச்சனை? அதிமுக கூட்டணிலேருந்து தேமுதிக போன்ற கட்சிகளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அதிமுக நினைக்குதான்? இல்லை, மிஸ் பண்ணிட்டோம் சேர்த்திக்கிட்டோங்கிறதெல்லாம் தேர்தல் கணக்குகளில் பேச்சே இல்லை. எந்த கட்சி எந்த கூட்டணிக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் வெறும் பேரத்திற்கு கட்சி நடத்துகிறவர்களை நம்ம ரொம்ப இது பண்ண முடியாது. அவங்க நான் என்ன கேட்குறேன், எந்த மக்கள் பிரச்சனைக்கு எதுக்கு நீங்கள் போராடினீங்க, எதுக்கு நின்னீங்க? நீங்கள் உள்ள அப்படி நீங்கள் போராடணும்னு நான் உங்களை சொல்லலை. எல்லா கட்சிக்கும் அது கட்டாயமெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படி ஒரு கட்சி நடத்திட்டு வர்றீங்க, அப்போ உங்களுடைய ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்கிற போது அதுக்கு ஒரு நியாய தர்மம் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் அதிமுக அறத்திற்கு புறமான வழியிலெல்லாம் போய் யாரு கூடயும் அரவணைச்சிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிற கட்சி கிடையாது. எனவே நீங்கள் தாராளமாக அவங்க போனது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அது ஒன்று நாங்கள் வருத்தப்படுறோம். கொஞ்சம் வாக்குகள் கிடைக்கும், அது ஒன்றும் இல்லை. திமுக கூடயே சேர்ந்தோம்னா மொத்த வாக்குகளும் கிடைக்கும். சேர முடியுமா? அது வேண்டியதில்லை. இன்னும் இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? இப்போ திமுக கூட்டணிக்குள்ளேயே இன்னும் பேச்சுவார்த்தைகள் முடியாமல் இருக்குது. தொகுதி பங்கீட்டில் மார்க்சிஸ்டோ விசிகாவோ நம்ம பேசுகிற நேரத்தில் இருக்குது. இப்போ இந்த அணிகள் வேறு ஏதாவது சேஞ்சஸை உருவாக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்புகள் பேசப்பட்டுச்சுங்க. வாய்ப்புகள் நெருங்கி போச்சு. இவங்க தாவேக்கா கூட நாங்கள் கூப்பிட்டோன்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க தாவேக்கா யாரை கூப்பிட்டுச்சு, தாவேக்காவை யார் கூப்பிட்டாங்கிறதெல்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே காங்கிரஸ் போகிறதுக்கு தயாராகிடுச்சு. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி பேசுனாங்களான்னு தெரியல, நம்ம சென்னை விமான நிலையத்தில் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் இந்த கோவாலேருந்து வந்தார் கிறிஸ்டியூட்டங்கர், ஆமாம், 2 பேர்த்துக்கும் அடிதடியே நடந்துருச்சுங்கிறாங்க. உள்ளுக்குள்ளே கைகலப்பாகிற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனையை நானெல்லாம் நம்ம நிகழ்வுலேயே நான் கடந்த காலங்களில் சுட்டி காட்டியிருக்கேன். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, பழைய வீடியோவில் இருக்கலாம். 2021-22 சொல்லியிருக்கேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சி இருக்குன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் அத்தனை வரையும் தன்னுடைய ஆளாக மாற்றிடும். தலைவர்கள் மட்டும் தனியாக நிற்க விட்டுரும். இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நினைத்தால் திமுகவிலிருந்து வெளியேற முடியுமா அப்படின்னா முடியாது. வெளியேறினார்னா ஷானவாசோ, சிந்தனை செல்வனோ, வன்னியரசோ இவங்கெல்லாம் நேரடியாக திமுகவுக்கு இன்றைக்கி அவங்க போய் நின்றுருவாங்க. கட்சி உடைச்சிட்டு திமுக கூட போயிடுவாங்க. ரவிக்குமார் அண்ணனோ இவங்கெல்லாம் கட்சி உடைச்சிட்டு திமுகவுக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. அதுதான் இன்றைக்கி நிலைமை. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே தோழர் வீரபாண்டியன் நினச்செல்லாம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவங்க சைட்குழுங்கிறாங்க. அந்த சைட்குழுவில் இருக்கிற ஆட்களை திமுக தன்னுடைய ஆட்களாக மாற்றி வைத்திருக்கிறது. எல்லா கட்சிக்குள்ளேயும் திமுக இந்த விளையாட்டு செஞ்சுருக்கு. காங்கிரஸ்குள்ளே
இன்னைக்கு ராகுல் காந்தி நினைத்தாலும் கூட்டணி மாற முடியாது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்த முறை காங்கிரஸ். ம். ஏன்னா ஒருவேளை ராகுல் காந்தி அப்படி நிலை எடுத்திருந்தாருன்னா இங்கே காங்கிரஸ் ரெண்டா பொழந்திருக்கும். ரெண்டா பொழந்திருக்குன்னு என்ன, இருக்கிற காங்கிரஸில் அந்த 10 தலைவர்களும் திமுகவோட போய் நின்றுருப்பாங்க. இந்த இவர் மாதிரி யாராவது மாணிக் தாக்கூர் மாதிரி யாராவது 2-3 பேர் ராகுல் காந்தி பேரை சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் விட்டு கொடுக்குறாங்க. அப்போ திமுக ஒரு உள்ளுக்குள் இருந்து ஒரு மனிதனை கொல்லுகிற புற்றுநோய் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு புற்றுநோய் தான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு. இது கூட்டணி கட்சிகள் உள்ளே இருக்கிற ஆளுகளுக்கு அவங்களுக்கு தனியாக கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்களை தனியாக கவனித்து அவங்களை தங்களவர்களாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் நிற்கிறது கூட்டணி கட்சிகள், விழி விதுங்கி நிற்கிறார்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ அது நம்ம ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருந்தால் அதெல்லாம் இப்போ நிரூபிக்கப்படுது. காங்கிரஸோட நிலைமை பார்த்தோம். இல்லை, நீங்கள் இதை நீங்கள் சூழ்ச்சி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பத்திரிகையாளர்களோ இல்லை அரசியல் விமர்சகர்களாக பேசுகிறவங்களோ இது ஸ்டாலினுடைய திறமையான வியூகம்லாம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ கொச்சையான எவ்வளோ மோசமான சிந்தனைன்னு பாருங்கள். ஒரு கூட்டணி கட்சி வருது, அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கிற ஆட்களை விலைபேசி வாங்கி கொள்ளுவது அது ஒரு தந்திரமா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது சூழ்ச்சி இல்லையா? அது ஒரு கூட்டணி கட்சியை நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறீர்கள், அரித்து கொண்டிருக்கிறீர்கள்ங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கா இருக்குது, கருணாநிதி காலத்துலேருந்து இருக்கே திமுக மேலே. இன்றைக்கி ஸ்டாலின் அதை தெளிவாக பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. எங்கள் கூட்டணி உடையிலைங்கிறீங்களே, உங்கள் கூட்டணி இவ்வளவு தூரம் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாணிக் தாக்கூர் என்ன பேசினார், எவ்வளோ மோசமாக பேசினார். எங்களுக்கு கொஞ்சம் சுயமரியாதை இருக்குது, எங்களுக்கும் மான மரியாதையெல்லாம் இருக்குது, பேசுனாங்களா இல்லையா? என்ன ஆச்சு இன்னைக்கு? நான் ஒன்றும் வேண்டாங்க, ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன். காங்கிரஸ் தலைவர் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் தலைவர்கள் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய என்றைக்கும் யாராலும் மறுக்கப்பட முடியாத மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். இதை எல்லாரும் ஏற்கிறோமா இல்லையா? இந்தியா முழுமைக்குமான ஒரு தலைவர் அவர். அந்த தலைவரை திமுக காரங்க எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசினாங்க இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள. நான் சொல்கிறேன், பழசெல்லாம் விட்டுருங்க, இந்த 5 ஆண்டுக்குள்ளே மானம் இருக்கிற ஒரு காங்கிரஸ்காரனும் கூட அதை எதிர்த்து பேசலையே. என் தலைவரை இவ்வளோ நீ கேவலப்படுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற, நீ உன்னோட நான் எப்படி நிற்க முடியும்னு ஒருத்தர் கூட கேட்கலையே. ஆனால் நான் சொல்லுகிறேன், கிரவுண்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க, உண்மையான காங்கிரஸை தன்னுடைய மனதில் ஏந்தி இருக்கிற காங்கிரஸ்காரங்க திமுக ஓட்டு போடுவானே தடவை திமுகவுக்கு வேலை செய்வாங்களா அவங்க? இல்லை நல்ல திமுக காரன் காங்கிரஸ்க்கு வேலை செய்வாங்களே தடவை காங்கிரஸ் நிற்கிற தொகுதியில்? இவ்வளவு தூரம் இவ்வளோ முரண்பட்டு அடிச்சுக்கிட்டீங்களே. இதே செல்வ பெருந்தகை சொல்கிறாரு இல்லைங்க வன்னியரசை பற்றி. வன்னியரசு சொல்கிறாரு செல்வ பெருந்தகை பற்றி, செல்வ பெருந்தகைக்கு 1008 பிரச்சனை இருக்குது கட்சிக்குள்ளே, முதல்ல அதை சரி பண்ணுங்க. எந்த போராட்டத்துக்காவது நின்றுருக்கிறீங்களா? தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட போது என்னைக்காவது காங்கிரஸ் கட்சி குரல் கொடுத்துருக்கிறதா? அதிமுக கேட்கலீங்க, விடுதலை சிறுத்தை கேட்டுக்குது. எப்போ? போன வாரம். திருப்பி செல்வ பெருந்தகை பதில் சொல்கிறாரு, வன்னியரசு அரைவேக்காட்டுத்தனமாக பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும். செல்வ பெருந்தகை முந்தா நாள் சொல்கிறாரு, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சீட்டு வேணால் நீங்கள் கேட்டுக்கணும், எங்களுக்கு ஏன் இவ்வளோ கொடுத்தீங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்து நீங்கள் பொறாமப்படக்கூடாதுங்கிறார் செல்வ பெருந்தகை. அப்படின்னா காங்கிரஸ்க்கு ஏன் இவ்வளோ சீட்டு கொடுத்தீங்கன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியும் கேட்டிருக்குது உள்ள. எவ்வளவு முரண்பாடு இருக்குது பாருங்க. இதில் எந்த கட்சிக்கு எந்த கட்சி வேலை செய்யும் தவிர எனக்கு அதை சொல்லுங்க, நீங்கள் பார்ப்போம். வெறும் பணம் தவிர்த்து வேறு என்னங்க இவங்களை ஒருங்கிணைக்கிற ஃபேக்டர்? கல்யாண சுந்தரம் சார், நிறைவாக ஒரு விஷயத்தை நான் கேட்டுறேன். இப்போது பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் முடிவாகலை, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், தமிழ்நாட்டில் அங்கே ஒருவேளை கூட்டணி இல்லை, அவங்கவுங்க தனியாகவே நின்றுக்குங்க அப்படின்னா இங்கே எப்படி மாறும்? இல்லை, பொதுவாக புதுவையினுடைய அரசியலை பொறுத்து தமிழ்நாட்டு அரசியல் மாறுவதில்லை. புதுவையினுடைய அரசியல், புதுவைக்கான நாங்கள் எங்களுடைய திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், நாங்கள் அறிவித்திருக்கிறோம், எங்கள் அரசியல் செயல்பாடுகள் எப்பொழுதும் போல் இருக்கிறது. இந்த முறை இன்னும் முன்னாடியே அது முடியும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பாராத வகையில் தேர்தல் தேதி அறிவிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியராக வந்திருக்குது புதுவை இது. எனவே நாங்கள் கொஞ்சம் உடனடியாக முடிவெடுக்கும் வேண்டிய சூழல் இருக்கிறங்காட்டி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துவதில் சின்ன சின்ன தடங்கள். இல்லைன்னா தனித்து போட்டி தானே? இல்லை, அப்படி அறிவிப்புகள் வரட்டும். நீங்கள் அது வரைக்கும் நம்ம அதை பற்றி எதுவும் பேச. ஏன்னா என்ன ரங்கசாமி பாஜகவுடைய பேச்சு நடத்தலை. நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற இந்த காணொளி வெளிவருகிற போது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அன்னைக்கு புதுச்சேரி பிரச்சனை மட்டுமா, தமிழ்நாட்டு பிரச்சனை? நம்ம மேக்ஸிமம் தமிழ்நாட்டு பிரச்சனை முடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் தமிழ்நாட்டு பிரச்சனை 30ஆம் தேதி வரைக்கும் நேரம் இருக்குது. தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லை. அதான் பேசி. ஆமாம், புதுவையிலையும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதிகள் அப்படிங்கிறதுல பிரச்சனையா, இல்லை யார் யாருக்கு எவ்வளோ தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பிரச்சனையா, இல்லை என்னென்ன தொகுதிகளை பெறணும் அப்படிங்கிறதுல பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்குற 3மே முடிஞ்சுது. எவ்வளோ தொகுதிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், யார் யாருக்கு என்ன எல்லாம் முடிஞ்சு. இப்போ நாம் உறுதியான வெற்றி அப்படின்னு போகும்போது ஏதாவது சில மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறதா இருக்குது. சரிதானுங்களா? இதனால் இதில் தமிழில் எனக்கு தெரிஞ்சு எந்த சிக்கலும் இதில் இல்லை. எல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோம்.
எங்கள் பொதுச் செயலாளர் வந்து அதை ரொம்ப தெளிவாக இன்றைக்கில் அவர் முன்னாடியே முடிச்சு வச்சுட்டார். அது இன்றைக்கி மறுபடியும் அதை நம்ம ஒரு கலந்தாலோசனை செய்துக்கிறாங்க. இது இப்படி மாற்றினா நல்லா இருக்குமா எப்படிங்கிறது. ஏன்னா எங்களுக்கும் இந்த தொகுதிகள் சார்ந்து சில தகவல் கிடச்சிருக்கும் இல்லையா, அதன் அடிப்படையில் அது ஒரு கடைசி நேர வேலையில் இருக்கிறாங்க. இன்னொன்று கூட காத்திருக்கலாம், முடிக்கட்டுமேன்னு சொல்லியும் கூட, முடிக்கட்டுமே திமுக பார்ப்போம் என்ன தான் பண்ணி முடிக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, யுத்த காலத்தில் யுத்தம் தொடங்கி எதிரி முன்னாடி நிற்கும்போது சரியான நேரத்தில் எவன் ஒருவன் சரியாக வாழ் சுழற்றுகிறானோ அவன் தான் சுத்த வீரன் இல்லைங்களா. எங்கள் பொதுச் செயலாளரை பார்த்து இவங்க 2-3 வருஷமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, உங்களுக்கு கூட்டணிக்கே ஆள் இல்லை, கூட்டணிக்கே ஆள் இல்லை சொல்லிகிட்டே இருந்தாங்களா. பாரதிய ஜனதாவோடு திரும்ப கூட்டணியே வராதுன்னு சொன்னாங்களா. பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்தார். வரவே மாட்டார் என்று சொன்ன அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் 2 பேரும் சேர்ந்தாங்க, கூட்டணி அமைஞ்சது. பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி அமைஞ்சது. தமிழ் மாநில காங்கிரஸோடு கூட்டணி அமைஞ்சது. ஐயா ஏசி சண்முகம் அவர்கள் வந்தார். ஐயா பாரிவேந்தர் அவர்கள் உள்ளே வருகிறார். நம்முடைய பூவை ஜெகன்மூர்த்தி அண்ணன் அவர்கள் நிற்கிறார். இப்படி நீங்கள் இன்றைக்கி கூட்டணி அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இப்போ கட்சி இணைகிறாங்க. இப்படி வரும்போது இப்போ என்னங்கிறான் பார்த்து இப்போ மிரண்டு போகிறான். என்னது நெருங்க இவ்வளோ பெரிய கூட்டணி இவ்வளோ லாபகமாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உருவாக்கிட்டாங்களே. அப்போ இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் சுத்த வீரர். வெறும் காற்றுலையே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. 5 வருஷமாக நாங்கள் வலுவான கூட்டணின்னு கடைசியில் கிரிக் அப்படிங்கிறீங்க. கேவலமாக தானே இருக்குது. சண்டை வந்த பிறகு உங்களால் வாளை வெளியே கூட எடுக்க முடியவில்லை. சரியான நேரத்திலே சரியாக வாழ் சுழற்றுகிற எங்களுடைய தலைவர் தான் சுத்த வீரன் என்பதையும் நல்ல தலைவன் என்பதையும் நிரூபிப்பார். மே 4 நீங்கள் பார்த்துட்டே இருங்க, இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி திரு கல்யாணசுந்தரம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.